வணக்கம். இதுக்கு முன்னாடி பார்த்த ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு ஃபேமிலி மேன் வந்து எப்படி ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும், எப்படி பட்ஜெட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே பார்த்தோம். இந்த வீடியோவில் நீங்கள் பண்ண அந்த பிளானிங்லேருந்து நீங்கள் என்னென்ன ஃபினான்ஷியல் கோல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுடைய பட்ஜெட்லேருந்து நீங்கள் சேமிக்கிற ஒரு தொகையை இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போவோம். ஃபினான்ஷியல் கோல்ஸ். இப்போ இதில் வந்து நம்ம அந்த ஃபினான்ஷியல் பிளானிங்லேருந்து எடுத்த கோல்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு குழந்தையோட மேற்படிப்பு, அதுக்கு வந்து நம்ம 2031 16 லட்ச ரூபா தேவைப்படுது. அதாவது இன்னும் ஒரு 7 வருஷத்தில். ரெண்டாவது குழந்தையோட மேல் படிப்புக்கு வந்து 19,67,000 ரூபா. 2034 இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்குது அந்த தேவைக்கு. ஃபஸ்ட்டு குழந்தையோட திருமணம் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து அந்த 2035 அந்த குழந்தைக்கு ஒரு 23-24 வயசு இருக்கும்போது அதுக்கு வந்து 84 லட்சம், 11 வருஷம் இருக்குது. அடுத்த குழந்தையோடைய திருமணத்துக்கு வந்து 2038 கிட்டத்தட்ட 1,18,00,000 ரூபா வேணும். இந்த குழந்தைக்கு திருமணத்துக்கு இடைப்பட்ட காலம் 14 வருஷம். உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு உங்களுக்கு ஒரு பணம் வேணும். அது 2040 நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு தேவையான அமௌண்ட்டு கிட்டத்தட்ட 3,61,00,000. உங்கள் சொந்த வீட்டுக்கு 2034 இன்னும் 10 வருஷத்தில் 85 லட்சம். நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்ருக்கீங்க. இன்னையிலேருந்து 5 வருஷத்தில், இந்த வருஷத்துலேருந்து அதற்கு ஒரு 17 லட்சம். இப்போ இது எல்லாத்தையுமே ரீச் பண்ணணுன்னா உங்களுக்கு தேவை எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. எந்த வருஷத்தில் தேவைப்படும், இடைப்பட்ட காலம் எவ்வளவு, இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் உங்களுடைய சேமிப்பு எவ்வளோங்கிறது உங்களுக்கு இப்போ தெரியும். பட்ஜெட்லேருந்து நீங்கள் எவ்வளோ உங்களால் உங்கள் மாத சம்பளத்துலேருந்து ஒரு அமௌண்ட்டை ஒதுக்க முடியுது, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஒதுக்க முடியுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது, இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு குழந்தையோட அந்த எஜுகேஷனுக்காக ஆகிறத ஒரு 15 lakhsக்குன்னு நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். எப்போ வேணும்னா 2030 வேணும். இன்னும் ஒரு 6 வருஷம் டைம் இருக்குது. இப்போ இந்த செலவுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட முதலீடை பண்ணணும்னு நீங்கள் தேர்ந்தெடுக்கணுன்னா, ஒவ்வொரு முதலீடோட ரிட்டனையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக என்ன ரிட்டன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த முதலீடுக்கு வர்ற அந்த லாபத்தோட தொகை எவ்வளோ வருதோ அந்த தொகை உங்களுக்கு போதுமானதாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ பண்ணுற முதலீடை நீங்கள் அதிகப்படுத்தணும். இப்போ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணணும். நீங்கள் எஃப்டியில் முதலீடு பண்ணிங்கன்னா 7% ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு காம்பவுண்டிங் ரிட்டர்ன் கிடைக்கும். அப்போ இந்த 15 லட்சத்தை நீங்கள் 6 வருஷத்தில் ரீச் பண்ணணுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய முதலீடு கிட்டத்தட்ட 9,99,000. இப்போ உங்கள் கையில் 10 லட்ச ரூபா இந்த வருஷத்துலேயே நீங்கள் முதலீடு பண்ண முடிஞ்சால் உங்களுக்கு 7% ரேட்டில் 6 வருஷத்தில் 15 லட்ச ரூபா கையில் வரும். அடுத்ததாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 8% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் 9,45,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ பாண்ட்ஸு இதெல்லாம் வந்து ஒரு 9%. இதில் வந்து சேஃப்டி, இதில் உங்களுக்கு லிக்விடிட்டி, இது எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு முதலீடை பற்றியும் நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அந்த முதலீடுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு, உங்களுடைய ஃபினான்ஷியல் கோலுக்கு எப்படிப்பட்ட முதலீடை தேர்ந்தெடுக்கணுங்கிறது தான் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. நீங்கள் அந்த கேள்விக்கு பதில் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் ஒரு முதலீடை சூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த சிரமமுமே இருக்காது. இப்போ பாண்ட்ஸுக்கு நீங்கள் 8,94,000 ரூபா கிட்ட முதலீடு பண்ணால் தான் 6 வருஷத்தில் உங்களுக்கு 15 லட்சம் கிடைக்கும். ஈக்விட்டிங்கிறது பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு. அதில் வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் இருக்குது, இப்போ ETFs இருக்குது. இது எல்லாமே வந்து நீங்கள் ஆவரேஜாக வந்து ஒரு வருஷத்துக்கு 12% காம்பவுண்டிங் ரிட்டர்ன் கிடைக்கும். 12% காம்பவுண்டிங் ரிட்டர்னு 6 வருஷத்துக்கு தொடர்ந்து கிடச்சிச்சின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு கிட்டத்தட்ட 7,60,000 ரூபா. இதே 15% ரிட்டர்னு உங்களுக்கு ஈக்விட்டியில் நீங்கள் நல்ல சூஸ் பண்ணி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஸ்டாக்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணும்போது கிடச்சிச்சின்னா நீங்கள் 6,48,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் போதும். இப்போ இந்த 6 வருஷத்துக்குள்ளே இந்த 15 லட்சத்தை நீங்கள் ரீச் பண்ணணுன்னா எந்த முதலீடு, எந்த ரிட்டர்னில் எவ்வளோ பிரின்சிபல் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிருது. இதை வச்சு தான் நீங்கள் முதலீடு இப்போ நீங்கள் முடிவு எடுக்கணும். உங்கள்கிட்ட பெரிய முதலீடு இருக்குன்னா ரிஸ்க் இல்லாத முதலீடில் நீங்கள் முதலீடு பண்ணி அதை சேஃப்டியாக 6 வருஷம் கழிச்சு எடுத்து நீங்கள் உங்களோட பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட முதலீடு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹையர் ரிட்டர்ன்ஸ் உள்ள ஒரு முதலீடுக்கு தான் நீங்கள் போய் ஆகணும். இதனால தான் முதலீடு வந்து ஏர்லியாக ஆரம்பிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம். ரொம்ப சின்ன வயசுலேயே நீங்கள் முதலீட்டை ஆரம்பிச்சிடணும்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். இப்போ நீங்கள் ஒரு 22 வயசு பையன் முதலீடு பண்ணுறதுக்கும் 40 வயசு ஒரு ஃபேமிலி மேன் முதலீடு பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இதுதான். இப்போ அடுத்தது உதாரணம் பார்த்தீங்கன்னா, முதல் குழந்தையோட கல்யாணம், அதுக்கு வந்து உங்களுக்கு 12 வருஷம் கேப் இருக்குது. இந்த 12 வருஷத்துக்குள்ளே நீங்கள் கிட்டத்தட்ட 90 லட்ச ரூபா சேர்க்கணும் அப்படிங்கிறது உங்களோட ஃபினான்ஷியல் கோல். அந்த கோலுக்கு 2036 வரைக்கும் டைம் இருக்குது. இப்போ அப்படி பார்த்தா எஃப்டியில் நீங்கள் 7% ரேட்டில்
40 லட்ச ரூபா முதலீடு பண்ணால் தான் இந்த 90 லட்ச ரூபா 12 வருஷத்தில் கிடைக்கும். அடுத்து கோல்டில் வந்து ஒரு 8% 35 லட்ச ரூபா நீங்கள் பண்ணணும். பாண்ட்ஸில் வந்து 32 லட்ச ரூபா பண்ணணும். ஈக்விட்டியில் 12% ரேட்டில் நீங்கள் 23 லட்ச ரூபா பண்ணால் 12 வருஷத்தில் 90 லட்ச ரூபாய் ஆகும். இதே ஈக்விட்டி 15% கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக உள்ளதில் நீங்கள் முதலீடு பண்ணும்போது 16 லட்ச ரூபா 83,000, அதாவது 17 லட்சம், கிட்டத்தட்ட ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 17 லட்சம் நீங்கள் முதலீடு பண்ணாவே 90 லட்சம் டார்கெட்டை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த 40 லட்சத்துக்கும் 17 லட்சத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் உங்களுடைய இந்த ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோன்னு சொல்கிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க் வந்து இங்கே 16 லட்சம் 17 லட்சம், கிடைக்க போகிற ரிவார்டு வந்து 90 லட்சம். இந்த ஒரு ரேஷியோவை நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் முடிவை எடுக்க வைக்கிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ இதை பற்றிலாம் நீங்கள் வந்து கற்றுக்கிறது சாமானிய மக்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. எல்லா முதலீடு மாதிரி இதுவும் சாதாரணமாக இன்றைக்கி இருக்கிற முதலீட்டில் ஒவ்வொன்றும் நமக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் தரும், என்ன லாபம் நமக்கு கிடைக்கும், அதில் உள்ள ரிஸ்க் என்ன, இதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. அதை நீங்கள் வந்து உங்கள் முயற்சியில் தான் செய்ய முடியும். உங்கள் சக்திக்கு உட்பட்டு ஒரு சிறிய தொகையில் நீங்கள் ஒவ்வொரு முதலீட்லையுமே ஒரு தொகையை நீங்கள் போட்டு ஆரம்பிக்கலாம். நீங்கள் எப்படி சாதாரணமாக வந்து ஒரு 10,000 ரூபா போடுறீங்க, கோல்டு, நீங்கள் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறது. பட் பாண்ட்ஸுங்கிறது என்ன, அதில் உள்ள ரிஸ்க் என்ன, அதை நம்ம பார்ப்போம். ஈக்விட்டியில் இந்த 12% ரீச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன கற்றுக்கணும், அதையும் பார்ப்போம். இந்த 15% கொஞ்சம் ரிஸ்க்கு எடுக்கிறதுல என்ன மாதிரி நமக்கு அதில் அந்த ரிஸ்க்கை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இதை பற்றி புரிய வைக்கிறதுக்காக ஒரு சார்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, ஒரு முதலீட்டு முடிவை நீங்கள் எடுக்கணும்னா உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுருக்கணும்னா, 1, பணவீக்கம். ஒவ்வொரு வருஷத்துக்கும் பணவீக்கம் எந்த அளவில் இருக்குது. அடுத்ததாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பேங்க் டெபாசிட்ஸில் எந்த அளவு ரிட்டர்ன்ஸு கடந்த 10 வருஷத்தில் கிடச்சிருக்கு, 10 வருஷத்தில் பணவீக்கம் எப்படி இருந்திருக்கு. கோல்டோட ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 10 இயர்ஸ், கோல்டோட ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 10 இயர்ஸில் எப்படி இருந்திருக்கு. சென்செக்ஸ், அதாவது பங்குச்சந்தை முதலீடு, அதோடைய ரிட்டர்ன்ஸு ஒவ்வொரு வருஷத்துலையும் எப்படி ஏறி இருக்குது, எப்படி இறங்கியிருக்கு, பாசிட்டிவில் எந்தெந்த வருஷம் இருக்குது, நெகட்டிவில் எந்தெந்த வருஷம் இருக்குது, இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை நீங்கள் எடுக்கிறதுக்கு அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த சார்ட்டில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, 2014 2024 வரைக்கும் எப்படி பணவீக்கம் இருந்திருக்கு. 2014 100 இருந்த அமௌண்ட்டு அடுத்த வருஷம் 5%, அதுக்கு அடுத்தடுத்த வருஷங்களில் நீங்கள் திரும்ப 5%, திரும்ப 3.6%, அடுத்து 3, அடுத்து 4.8, 6.2, 5.5, 6.7, 5.4, 5.4. ஸோ 100 ரூபாய்க்கு இருந்த விலைவாசி இன்றைக்கி 2024 163 ரூபாய் ஆயிருக்கு. இதுதான் கடந்த 10 வருஷத்தில் பணவீக்கத்தோடைய நிலைமை. இதே நீங்கள் எஃப்டியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எஃப்டி 100 ரூபா முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்தடுத்த வருஷத்தில் 8.75, 8, 7, 7, இப்போ 7.5, 6.2, இந்த டேட்டாவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, 100 ரூபாவில் ஆரம்பித்த முதலீடு வளர்ந்து அந்தந்த வருஷத்துக்கு ரேட்டுக்கு தகுந்தாப்பில் வளர்ந்து இன்றைக்கி 2024 195 ரூபாயாக இருக்குது. கோல்டு அதே மாதிரி 100 ரூபா நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு வருஷம் நெகட்டிவில் -6.6, அடுத்த வருஷம் 10%, அதுக்கு அடுத்த வருஷம் 6.2, 8%. இந்த கொரோனா டயத்துலலாம் வந்து 24.6, 28, திரும்ப 2021 -4, அடுத்தது 14.4, 14.9, 8.8. இப்போ இந்த மாதிரி 100 ரூபா வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் 258 ரூபாயாக இருக்குது. சென்செக்ஸ் அதே மாதிரி 100 ரூபா வந்து 2014 இன்றைக்கி 2024 எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷத்துலையும் எப்படி மாறி இருக்குது. 24, -9, 16, 11, 17.3, -23, 68, 18, 0.72, 0.72, 24, இப்படி தாங்க இருக்கும். இதை தான் வந்து மார்க்கெட் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இந்த வருஷம் 2013 முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2014 கிட்டத்தட்ட 25% கிடச்சிருக்கும். எஃப்டி, கோல்டு எல்லாமே 7, 8 தான். ஆனால் ஈக்விட்டியில் 24.9% கிட்டத்தட்ட. இதை நம்பி இந்த வருஷத்தில் புதுசாக ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தாருன்னா அடுத்த வருஷம் 9% கீழே இறங்கியிருக்கும். அதில்னாச்சும் 7, 8 கிடச்சிருக்கும். இதில் என்ன 9% நெகட்டிவ்க்கு போயிடுச்சு அப்படின்னு பயந்துக்கிட்டு நிறைய பேர் அந்த முதலீட்டிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு வருஷம் 16, 11, 17, அடுத்த வருஷம் -23. இதுதான் வந்து சந்தை அபாயம்னு சொல்லுவாங்க. இந்த சந்தை அபாயம்ங்கிறது நீங்கள் கோல்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் -6, அதுக்கப்புறம் -4, அது மாதிரி கோல்டுமே ஒரு வருஷம் பூரா எந்த ஒரு லாபமும் கொடுக்காம வாங்கின விலையை விட அடுத்த வருஷத்தில் விலை கம்மியாக இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கு.
இதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் எந்த முதலீடை எதில் எவ்வளோ அளவில் நம்ம பண்ணலாம், அந்த ரிஸ்க் நமக்கு எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தும், எந்தெந்த தேவைகளுக்காக நம்ம எந்த முதலீடை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொன்றா கற்றுக்கணும். இப்போ அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நான் ஒவ்வொன்றா நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த இதில் நான் ஒரு சார்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் பணவீக்கம் 100 ரூபாலேருந்து 163 ரூபாயா இருக்குது. அப்போ அந்த 10 வருஷத்தில் அதோட காம்பவுண்டிங் ரேட் என்னென்னா 5% CAGR. அதே இது டெபாசிட் FD RD இதெல்லாம் 100 ரூபா 95% அதிகரித்து 195 ரூபாயா இருக்குது. இதோடைய CAGR 6.9. அடுத்தது கோல்டு 100 ரூபாங்கிறது 158% லாபத்தோட 9.94% CAGRல வளர்ந்துருக்கு. சென்செக்ஸ் 10 வருஷத்தில் 100 ரூபாலேருந்து 229% லாபத்தோட கிட்டத்தட்ட 12.64% CAGRல 10 வருஷத்தில் வளர்ந்துருக்கு. இதை தான் நம்ம லாங் டேர்ம்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷத்தில் நீங்கள் போடுற முதலீட்டை மற்ற எல்லா முதலீடை விட ஈக்விட்டி, அதாவது பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்கள் அதிக லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை நான் உங்களுக்கு சொல்லும்போது டேட்டாஸ் மூலியமாக தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை உங்களால் அனலைஸ் பண்ணவே முடியும். அதற்கு தான் நான் இவ்வளோ விவரங்களையும் நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அசட்டும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதை வச்சு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி நம்ம தயாராகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அடுத்த 10 வருஷத்தில் என்ன நடக்க போகுது, இன்ஃப்ளேஷன் என்ன நடக்கும், FD ரேட் எந்த மாதிரி இருக்கும், கோல்டு என்ன மாதிரி இருக்கும், சென்செக்ஸ் எப்படி மூவ் ஆகும், இதெல்லாம் நீங்கள் கணித்து நீங்கள் ஒரு முதலீடு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட அனுபவங்கள் வேணும், நீங்கள் என்னத்தை கற்றுக்கணும், என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுவேன். இந்த 10 வருஷம் மாதிரியே இந்த 20 வருஷத்தில் எந்த அசட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். பணவீக்கம் 100லேருந்து 264% ஏறி இருக்குது. CAGR பார்த்தா காம்பவுண்டிங் ஆவரேஜ் க்ரோத் ரேட் இது 6.67%. பேங்க் டெபாசிட்ஸை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாலேருந்து 301% ஏறி இருக்குது இந்த 20 வருஷத்தில். இதோடைய காம்பவுண்டிங் ரேட்டு 7.2%. கோல்டு 964%, அதாவது 9 மடங்கு ஏறி இருக்குது 20 வருஷத்தில். உங்களோட 100 ரூபா இன்றைக்கி 964%னா கிட்டத்தட்ட 1064 ரூபாயாக மாறி இருக்கும். அதோடைய காம்பவுண்டிங் ரேட் 12%. சென்செக்ஸ் கடந்த 20 வருஷத்தில் 2490 ரூபாயாக இருக்கும். லாபம் மட்டும் 2390, 2390%. இதோடைய காம்பவுண்டிங் ரேட்டு 17.2%. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 வருஷ பீரியட்லேயும் சென்செக்ஸ் தான் இந்த 12% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 20 வருஷ பீரியட்லேயுமே மற்ற எல்லா முதலீட்டை விட சென்செக்ஸ் தான் அதிக லாபத்தை கொடுத்துருக்கு. அதாவது 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி 24 லட்சம். இதில் 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா டெபாசிட்ஸில் உங்களுக்கு 4 லட்சம், தங்கத்தில் 10 லட்சம், ஆனால் இது 24 லட்சம். இந்த வித்தியாசத்துக்காக தான் நீங்கள் இந்த ரிஸ்க்கை எடுக்கும்போது குறுகிய காலத்துக்கு பங்குச்சந்தையில் அபாயங்கள் இருக்கும். பட் ஆனால் நீண்ட காலத்தில் உங்களோட பணத்தை பெருமளவு பெருக்கி கொடுக்கறதுக்கு பங்குச்சந்தை தான் ஒரு நல்ல ஒரு முதலீடு அப்படிங்கிறத பல பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்டு ஸ்டாக் மார்க்கெட் இதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நிறையா விஷயத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன். நன்றி.